வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 12th இங்கிலீஷு கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம அதில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒன் வேர்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில். ஒன் வேர்டில் இன்ன வரைக்கும் 12 என்னமோ முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் ஒன் வேர்டில் பார்ட்டு 5 வரைக்கும் அதில் முடிச்சிருக்கோம். இப்போ பார்ட்டு 6 நம்ம அதில் பார்க்க போகிறோம். இது பப்ளிக் எக்ஸாமுக்குள்ள கொஸ்டின் பேட்டர்னாக நான் அதில் எடுத்து தனியாக ஃபோல்டர் போட்டு அதில் வச்சுருக்கேன் நான். அதை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் அதில். அடுத்து பாருங்களேன், இதில் என்ன கொஸ்டின் பேட்டர்னில் அடுத்து ஒன் வேர்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கொஸ்டின் டேக் அதில் பார்க்க போகிறோம். டேக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கதில்ல பாயிண்ட்ஸ் ரொம்ப ஒயில் ஃப்ரேமிங் த டேக் கொஸ்டின்ஸு. இது எல்லாமே புக் பேக்கில் இருக்குது. இதில் இது சும்மா ஒன் வேர்டு ஒன்று புரியணுங்க தான். கொஸ்டின் டேக் இது ஆல்வேஸ் பிகினிங் வித் மாடல் ஆக்சிலரிஸ். கொஸ்டின் டேக் வந்து எதில் தொடங்கும்னாக்க ஆக்சிலரிஸ்லாம் தொடங்கும். மாடல் ஆக்சிலரிஸில் 6 மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு அர்த்தம். ஆக்சிலரிஸ்னா ஆம், ஆர், இஸ், வாஸ், வேர் அப்படின்னா எல்லாமே ஆக்சிலரிஸு. மாடல் ஆக்சிலரிஸ்ங்கிறது கேன், குட்டு, மே, மைட், ஷுட், ஆட் டு அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இதில் தொடங்கக்கூடியது எது? டேக். இது என்ன சார் எடுத்தோன்னா புரியல அப்படின்னா பின்னாடி கொஸ்டினை பார்த்தீங்கன்னா புரியும். டேக் கொஸ்டின் டேக் ஆர் ஃபார்ம்டு வித் த சேம் ஆக்சிலரிஸ். இந்த கொஸ்டின் டேக் எதில் உருவாகும் அப்படின்னாக்கா முன்னாடி கொஸ்டின் முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் அந்த இடத்துல உருவாகும். ஆர் மாடல் ஆக்சிலரிஸ் ஆம் கொடுத்துருந்தோன்னாக்கா ஆம் இன் டை அப்படின்னு வார்த்தை அதில் வரும். ஆர் இன் டை அப்படின்னு கூட வரும். ஸோ மாடல் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் மாடலில் என்ன கொடுப்பானாக்கா ஐ கேன் ரைட், அப்போ கேன் ஐ அப்படின்னு வார்த்தை அதில் யூஸ் பண்ணுவோம். கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி இந்த கொஸ்டின் இருக்கும், அதான் அதில் விடுவாங்க. இந்த மெயின் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எதுனாக்கா வெர்பு தான் இந்த மெயின், அதுதான் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் ஆஃப் த கொஸ்டின் டேக், அதாவது அந்த சப்ஜெக்ட் பொருளினுடைய கொஸ்டின் டேக்கு இஸ் பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுனுக்கு ஐ, மீ, மை, மை செல்ஃப் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எக்ஸ்பெக்ட், தேர், எக்ஸப்ட்னாக்கா தேரை தவிர பாக்கி எல்லாமே, which is a substitute for the subject of the statement. இது எல்லாமே எப்படின்னாக்கா அடிஷ்னலாக இருக்கும். யாருக்கு? அந்த தகவலுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டு இருக்கும், அடிஷ்னலாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ ப்ரொனவுன் ஷுட் பி அக்ரி வித் நம்பர் ஆஃப் ஜெண்டர். இந்த ப்ரொனவுன் வந்து என்ன பண்ணணும்னாக்க என்ன பண்ணும், ஒத்துக்கும். எது? வித் நம்பரை ஒத்துக்கும். எப்படி? இந்த ஜெண்டர் ஆர் எ பர்சன் ஆஃப் சப்ஜெக்ட். ஜெண்டர்னாக்கா எது? மேல் ஜெண்டர், ஃபீமேல் ஜெண்டர்னு சொல்ல முடியாது. அதுமாதிரி ஜெண்டரை குறிப்பிட்டு சொல்லும். அண்ட் அதோட எ பர்சன் ஆஃப் த சப்ஜெக்ட், அந்த பர்சன் சப்ஜெக்டில் என்ன பர்சனில் இருக்காரு ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், அந்த சப்ஜெக்டினுடைய என்ன தகவல் இருக்காரு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது தான் இந்த டேக்னுடைய வேலை. அடுத்து பாருங்க, இந்த நெகட்டிவ் அட்வர்பு நாட். நெகட்டிவ்னாக்க பாசிட்டிவ் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் ஒன்று இருக்குது. நெகட்டிவ்னா எதிர்மறையான உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாட் இஸ் ஆல்வேஸ் யூஸ்டு த கான்ட்ராக்ட் ஃபார்ம் தான். ஸோ நாட் வந்து எப்பொழுதும் எதிர்மறையாக தான் இருக்கும் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. கான்ட்ராக்டடு கான்ட்ராக்டட்னாக்கா எதிர்மறையானத்தில் இருக்கும். ஸோ அடுத்ததில் பார்ப்போம் கொஸ்டின் டேக்கு. இது வந்து பப்ளிக் கொஸ்டின். கொஸ்டின் டேக் வந்து 14 இருக்கும். அதில் கொஸ்டின் நம்பரில் இருக்கும். சூஸ் த கரெக்ட் மோஸ்ட் அப்ராப்ரியேட் கொஸ்டின் டேக் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். கொஸ்டின் டேக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஹி ஹார்ட்லி அப்சென்ட் ஹிம்செல்ஃப். இந்த இடத்துல வந்து கொஸ்டின் வந்து இந்த வேர்டு வந்து பாசிட்டிவ், ஆனால் மீனிங் வந்து நெகட்டிவ். ஹி ஹார்ட்லி ஆப்சென்ட்னாக்கா என்ன? வரலன்னு அர்த்தம். ஹார்ட்லி ரொம்ப மோசமான, கஷ்டமான அப்படின்னு அர்த்தம். வரல அப்படி தான். ஹிம்செல்ஃப் அவனே வரல அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன கேட்போம்? டஸ்கி இருக்கானா அப்படின்னு அர்த்தம் தான் கேட்போம். அப்போ இதுதான் அதில் கரெக்டான ஆன்சர். ஸோ பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவ் வரும், நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் வரும். இது வந்து டேக்னுடைய இது. இந்த மெயின் வெர்பை வச்சு தான் அந்த இடத்துல அதில் சொல்கிறோம். ப்ரெசன்டென்ஸ், ஆப்சன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி தான் டஸ்கிங்கிற வார்த்தை இருக்கும். அப்போ இந்த இடத்துல ப்ரெசன்டில் ஆப்சென்டட் அப்படின்னு கொடுத்துருந்தோம்னாக்கா இங்கே டிட்கிங்கிற வார்த்தை அதில் யூஸ் பண்ணும். அப்போ வில் ஆப்ஷன் கொடுத்தோன்னாக்கா இந்த இடத்துல என்ன வரும்? ஃபியூச்சர் டென்ஸில் தான் அதில் வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனுக்கு ப்ரெசன்டில் டஸ்கிங்க தான். எஸ் வந்து இந்த இடத்துல மாறிடுது, இந்த எஸ் இந்த இடத்துல மாறிடுது. ஸோ அதான் இந்த இடத்துல கொஸ்டின். அடுத்தது பாருங்களேன், மோஸ்ட் அப்ராப்ரியேட் கொஸ்டின் டேக் ஃப்ரம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஹி செல்டம் கோஸ் டு த பார்க். செல்டம்னாக்கா அடிக்கடி போகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். செல்டம் அடிக்கடி போகிறது இல்லை, கார்டன் போகிறதே இல்லை அப்படின்னு. ஸோ டஸ்கி இருக்கானா அப்படின்னு அர்த்தம். போயிருக்கானா அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதில்ல அப்படின்னு. அப்போ இது வந்து நெகட்டிவ் மீனிங், ஆனால் பாசிட்டிவ் இந்த இடத்துல கொண்டா கொடுக்கணும் டேக்கில் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கோஸுங்கிற வார்த்தை இந்த எஸ் அந்த இடத்துல மாறுது. அப்போ செல்டங்கிற வார்த்தை நெகட்டிவ் வேர்டு. ஹார்ட்லி, செல்டம் அப்படின்னு வார்த்தை இது எல்லாமே நெகட்டிவ். இதெல்லாம் புக்கில் போய் உங்களுடைய 12th கொஸ்டின் இதில் இதில் கொடுத்துருக்க டேக் நல்லா இருக்கும். ஸோ டவுட்னாக்கா நேரடியாக அந்த கேட்குறோம். நான் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
மஹதி சிங்ஸ் சாங். அவள் என்ன பாடுகிறாள். அப்போ பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவ் வரணும், நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் வரணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே கொடுத்தது நெகட்டிவ் ரெண்டுமே கொடுத்துருந்தோம், ஆன்சர் பாசிட்டிவ் வந்துச்சு. அப்போ இது பாசிட்டிவ் வந்திருக்கு, அப்போ இங்கே என்ன பண்ணணும், நெகட்டிவ் வரணும். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அப்போ டசன்ட் ஷி இருக்கவில்லையா அப்படின்னு நம்ம அதை கேட்கணும். ஷி சிங்ஸ் வெல், நல்லா பாடுகிறாள், பாடிருக்கவில்லையா அப்படின்னு கேட்கணும். ப்ளீஸ் பிரிங் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர், தண்ணி போய் கொண்டு வருவியா அப்படின்னு ஃப்யூச்சரில் வருது இந்த இடத்துல. போயிட்டு தண்ணி கொண்டு வருவியா, தயவுசெய்து தண்ணி கொண்டு வருவியா. அப்போ உட்டியுங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணும். ஏன் சார் உட்டு வருது, ப்ளீஸ் பிரிங் எ நடக்க போகிற ஒரு செயல், ஸோ கொண்டு வருவானா அப்படின்னு நம்ம கேட்போம். அது போல தான். ஸோ நோபடி ஹாஸ் அரைவ்டு, யாருமே வரல. அப்போ இது பாசிட்டிவா நெகட்டிவா சார்? நோபடி ஹாஸ் அரைவ்டு, யாருமே வரல, யாருமே வரல. ஹேவன்ட் தே அப்படின்னு கரெக்டான ஆன்சர். ஹாவ் தே இல்லை, ஹேவன்ட் தே, வரவில்லையா அப்படின்னு. அடுத்து பாருங்களேன், லெட்ஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் மெடிடேட் ஃபார் சம் டைம், கண்களை நல்லா மூடிக்கொண்டு தியானம் செய்யுங்கள் அப்படின்னு. அப்போ லெட்டு வந்து நேரத்தில் என்ன யூஸ் பண்ணுவோம், ஷெல்விங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அது என்றைக்கு மறக்கக்கூடாது. லெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். அதில் பப்ளிக் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் லெட்டில் அதிகமாக அதில் கேட்பாங்க. அப்போ லெட்டு வந்துச்சுன்னா ஃபியூச்சர் டென்ஸை ஷெல்லுங்கிற அர்த்தம் தான் இதில் யூஸ் பண்ணணும். அது வந்து டேக்னுடைய ரூல்ஸ். ஸோ ஐ ஆம் வெரி ஹானஸ்ட் அண்ட் ஹம்பிள் பி, இங்கே பாசிட்டிவ், நான் இருக்கேன் எப்படி, வெரி ஹானஸ்ட், நேர்மையாகவும், ரொம்ப நேர்மையாகவும், ஹம்பிள் நல்லவனாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஆரின்டை ஐ நம்ம வருது இந்த இடத்துல பண்ணணும். அப்போ ஒவ்வொரு இடத்துல ப்ரொனவுன் வரும்பொழுது யார் இந்த மெகத்தி வந்து மெகத்தி வந்து போட முடியாது, சீக்கிரம் அர்த்தம் போடணும். அப்போ இந்த இடத்துல பிரிங் மீ கிளாஸ் ஆஃப் வாட்டர்னாக்கா எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னாக்கா யாராக இருப்போம், யூ, எதிர்க்க இருக்கிறோன்றதை சொல்ல முடியாது, அதெல்லாம் யூங்கிற அர்த்தம். ஸோ நோபடி ஹாஸ் அரைவ்டு, யாருமே வரல. அப்போ புளுரல் ஃபார்மெட்டு தேங்கிற அர்த்தம் இந்த இடத்துல வரணும். ப்ரொனவுனை கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ லெட்ஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ், யூ அவர் ஐஸ், நம்மளோட கண்கள் அப்படின்னு வார்த்தை. அவர் ஐஸ், லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ், அவருங்கிற வார்த்தை வச்சு தான் இந்த வீங்கிற வார்த்தை வருது. அப்போ இந்த ஐங்கிற வார்த்தை வச்சு தான் இந்த ஆரின்ட் ஐங்கிற அர்த்தம், ஆமெண்ட் ஐ ஆரின்ட் ஐங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பாருங்களேன், வி என்ஜாய்டு த ட்ரிப் வெரி மச், நாங்கள் என்ன பண்ணோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், பாஸ்டன்ஸ். அப்போ என்ஜாய்டை பிரிக்கும் பொழுது டிட்டு ப்ளஸ் விங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். விங்கிற வார்த்தை வந்துருச்சு பண்ணணும்னு. ஸோ என்ஜாய்டு, அப்போ வந்து பாஸ்டன்ஸை டிட்டு ப்ளஸ் என்ஜாய் அப்படி வார்த்தை யூஸ் பண்ணணும். அப்போ டிடின்ட் பி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மீனிங்ஸ், நெகட்டிவ் டேக், புரியுதா, பாசிட்டிவ் வேர்டு. அடுத்து பாருங்க, சில்ட்ரன் ஆர் ஆல்வேஸ் ஹாப்பி டுடே, மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம், பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் மீனிங், நெகட்டிவ் டேக் வரும், ஆரின்ட்டு தே அப்படின்னு. அப்போ சில்ட்ரன் புளுரல் ஃபார்மெட்டு, அப்போ அதனால இந்த தேங்கிற அர்த்தம். ஆர் வந்து ஆரின்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ கொஸ்டின் மார்க் போகணும். அஜித் செல்டம் ஸ்பீக் இன் இங்கிலீஷ்ங்க, எப்பொழுதும் என்ன பண்ணுறதில்ல, பேசுறதில்ல. செல்டம்னாக்கா வாது அரிது அப்படின்னு வார்த்தை, பேசுறதில்ல அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அப்போ டஸ்கியும் நடந்தவன், அப்போ நெகட்டிவ் மீனிங், பாசிட்டிவ் டேக்கு. த லேண்ட்லேடி வில் சார்ஜ் மீ ஃபார் த டேமேஜ், அந்த சொந்தக்கார பெண்மணி என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க, எதுக்கு, இந்த டேமேஜ் பண்ணதுக்கு அப்படின்னு வார்த்தை. அப்போ வில்லு வந்து என்ன பண்ணுது, ஓன்ட்டு அந்த இடத்துல, வில்லு வந்து பாசிட்டிவ், அப்போ ஓன்ட்டு அந்த இடத்துல மாறுது, உட்டு ஓன்ட்டு அப்படின்னு வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐ ஹாவ் கேப்சர்டு, நான் கைப்பற்றிருக்கேன், 5 பியூட்டிஃபுல் மூமெண்ட் இன் மை கேமரா, ஸோ என்னுடைய கேமராவில் சில அழகான மூமெண்ட்டை, நிகழ்வுகளை நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஐ ஹாவ் கேப்சர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாசிட்டிவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஹேவன்ட் ஐங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும், நெகட்டிவ் டேக்கில் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது பாருங்களேன், கொஸ்டின் டேக் முடிஞ்சோன்னே அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன். இது 2வது கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அது 14, இது 15 கொஸ்டின் சென்டென்ஸ் பேட்டர்னு. அப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், பப்ளிக் கொஸ்டினில் இதே மாதிரி கொஸ்டின் சென்டென்ஸ் பேட்டர்ன் கம்பல்சரியாக ஒன்று வரும்ல. எப்படி சார் சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது, சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட்டு, காம்ப்ளிமெண்ட்டு, ஏங்கிற வார்த்தை, அட்ஜெக்ட்ங்கிற வார்த்தை சொல்கிறோம். முதல்ல அது தெரிஞ்சுக்கிட்டா தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியும். சப்ஜெக்ட்னாக்கா பொருள், அது புரியல அப்படின்னாக்கா ஒரு நவுன் நம்ம சொல்லுவோம், அதுவும் புரியலனாக்கா உன் கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் எல்லாமே நவுனு அப்படிங்கிறதா சொல்கிறோம், அது எல்லாமே சப்ஜெக்ட், இன்ன வரைக்கும் சொன்னது எல்லாமே சப்ஜெக்ட். அடுத்த வெறுப்பு எப்படி சார் இருக்கும், இந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலைக்கு போகிற இடத்துல வெறுப்பு இருக்கும். காலைல எந்திரிக்கிறேன், வெறுப்பு எந்திரிக்குது, நவுன் எந்திரிக்குது. குளிக்கிறேன், வெறுப்பு. சாப்பிட்றேன், வெறுப்பு. ஓடுறேன், வெறுப்பு. இதெல்லாமே வெறுப்பு. அப்போ நவுன் செய்யக்கூடிய வேலைக்கு போகிற இடத்துல
வேர்புங்கிற வார்த்தை அதில் சொல்லிடுறோம். அடுத்து ஆப்ஜெக்ட்னா என்ன சார் அப்படின்னாக்கா பொருள். சார் நான் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கினேன், நான் கார் வாங்கியிருக்கேன், ஐ பாட் எ கார் அப்படின்னு வார்த்தை சொல்கிறோம். ஒரு பொருள் அப்படின்னு ஆப்ஜெக்ட். அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நேரடியாக பொருள் தரக்கூடியது, மறைமுகமாக பொருள் தரக்கூடியது. எங்கள் அப்பா ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா உன்கிட்ட நேரடியாக சொல்லும் பொழுது நான் தான் கணக்கு தெரிவேன், பொருள் கார் வாங்கி உங்களுக்கு தெரியாது. ஸோ டைரக்ட்டுக்கும் இன்டைரக்ட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அப்போ அது ஐஓடிஓ. அடுத்து ஏ கொடுக்கணும், அட்ஜெக்ட். அதனால ஷார்ட் ஃபார்மில் உள்ளது. ஒரு செயல் எங்கே, எப்பொழுது, எப்படி நடைபெற்று தெரிவிக்கிறதா இருக்குல்ல, அட்ஜெக்ட் வார்த்தை கொடுக்கணும். அதான் நான் எக்ஸ்பிளனேஷன் அது கொடுக்கவே இல்லை. இது கொஸ்டின் டேக் பேட்டர்ன் உள்ளது. 12th நல்லா கவனிச்சு வச்சுக்கணும். மார்க் நிறைய வாங்குறதுக்கான ஐடியாக்கள் நிறையா பார்ப்போம். மை மதர் கீப்ஸ் த ஹவுஸ் கிளீனு. என்னுடைய அம்மா நவுனு என்ன செஞ்சாங்க, கீப்ஸ் வைத்திருக்கிறார்கள். வெர்பு. நவுன் என்ன பண்ணுது, வெர்பை செய்யுது. என்ன செய்யுது, வைத்திருக்கிறார்கள். எதனை செய்தா என்ன செய்தார் அப்படின்னாக்கா ஆப்ஜெக்ட். எதனை செய்தார், ஹவுஸை கிளீன் செய்தார், ஹவுஸை செய்திருந்தார், சுத்தம் செய்திருந்தார் அப்படின்னு. அப்போ எதனை செய்தார்னாக்கா ஆப்ஜெக்ட், ஹவுஸை செய்தார். ஸோ ஒரு செயல் எங்கே, அதாவது காம்ப்ளிமெண்ட், எப்படி செய்தார் அப்படின்னு வார்த்தை இருக்கும். காம்ப்ளிமெண்ட், கிளீன் சுத்தமாக செய்தார் அப்படின்னு. எப்படி செய்தார்னாக்கா சுத்தமாக செய்தார்கள் அப்படின்னு வார்த்தை தான் அதில் கரெக்டான ஆன்சர் நினைக்கிறேன். காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கும்னாக்கா என்னவாக யாராக வருவது தான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி செய்திருந்தார் நடத்தும் கிளீன் செய்திருந்தார் அப்படின்னு கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்களேன், சூஸ் த அப்ராப்ரியேட் பேட்டர்ன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ராஜு பெயிண்டட் த வால்ஸ் கிரீன்ங்கிற அர்த்தம். அப்போ இதில் பாருங்களேன், ராஜுங்கிற வார்த்தை நவுனு, அவன் செய்யக்கூடிய வேலை பூரா அந்த இடத்துல பெயிண்டடு வெர்பு. அடுத்ததுனா எதை செய்தால், வால் செய்தார். எப்படி செய்தார்னாக்க என்னவாக செய்தார், க்ரீனாக செய்தார், கலராக செய்தார். அது வந்து சுத்தமாக செய்தார், இது வந்து க்ளீனாக செய்தார், க்ரீனாக செய்தார், பச்சையாக செய்தார். காம்ப்ளிமெண்ட்டு. என்னவாக யாராக அப்படின்னு அர்த்தம் வந்துச்சுனாக்கா அது காம்ப்ளிமெண்ட்டுங்கிற அர்த்தம். கீழே ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறான். ஸோ ராணி ஈஸ் அ நர்ஸ். ராணி வந்து சப்ஜெக்ட்டு, ஈஸ் வெர்பு. என்னவாக யாராக இருக்கா, நர்ஸாக இருக்காங்க, செவிலியராக இருக்காங்க அப்படின்னு வார்த்தை சொல்ல தான் அதில் உள்ளது. அடுத்து எஸ்ஓசிங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க. தே ப்ரௌடு வெளிப்படுத்தினார்கள், யாருக்கு, அவனை, ஹிம் அவன்கிட்ட வெளிப்படுத்தினார். என்னது, ராங் தவறாக வெளிப்படுத்தினாங்க. என்னவாக வெளிப்படுத்தினார், என்னவாக யாராக, தவறாக, நர்ஸாக அப்படின்னு அர்த்தம், கிரீனாக அப்படின்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி சுத்தமாக அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்போ என்னவாக யாராக வந்துச்சுனாக்கா காம்ப்ளிமெண்ட் தான் அதில் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது குமார் கேவ் ஜனனியா ரோஸுங்கிற அர்த்தம். குமார் கொடுத்தான் யார்கிட்ட, ஆப்ஜெக்ட். யாரை என்ன யாரை வந்துச்சுனாக்கா ஆப்ஜெக்ட் இருக்கலாம். என்ன வகை கொடுத்தான், ரோஸாக கொடுத்தான் அப்படின்னு யூஸ் பண்ணுறதான் கரெக்டான ஆன்சர் இதில் இல்லையா. சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து இருக்கும், அதில் நேரடியாக அதில் பார்ப்போம் மீண்டும் அதில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. நல்லா கவனிங்க. 12th நிறைய மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.